ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலம் எழும்புலேருந்து எதுவுமே ஓடலை. காலமாக கேஸ் ஆன் பண்ணி பார்த்தா கேஸ் காலி ஆகிடுச்சு போல் இருக்குது. அடுப்பு பற்றலை. அப்புறமா சரி கரண்ட் அடுப்புலையாவது வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக கரண்ட் அடுப்பு ஒர்க்கே ஆகலை. இது ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணலை. அப்படியே இருந்ததுனாலே என்னமோ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அடிக்கடி சொல்லுவேன் ஏதாவது இதை மாற்றுங்க அப்படின்னு. அப்போ கேஸ் இருக்கிறதுனால இதை சுத்தமாக அவர் கவனிக்கவே இல்லை. இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு தண்ணி சூடு பண்ணதுக்கு கூட சுத்தமாக முடியலை. அவருக்கே லாஸ்ட்டு கோவமே வந்துடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது சூடு பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாக சூடு பண்ண முடியலைன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேஸ் இப்போ ஒரு மார்னிங் புக் பண்ணால் ஆஃப்டர்நூன் வந்துடும், இல்லைனா ஆஃப்டர்நூன் பண்ணால் ஈவினிங்குள்ளாடி கேஸ் வந்துடும். அப்போ அது பெருசாக எங்களுக்கு தெரியலை. அதனால் நாங்கள் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணியதே கிடையாது. இந்த சாக்கில் எப்படியோ அவரே மனசு கரண்ட் அடுப்பை வாங்கி தந்துட்டார். பழையதை கொடுத்து தான் புதுசு வாங்கியிருக்கேன். பழையது பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. புதுசு 1700 ரூபா. அட்லீஸ்ட் ஒரு தண்ணி சூடு பண்ணி வைக்கிறதுக்காவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கியாச்சு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு சின்ன சூடு தண்ணி வைக்கிறதுக்காவது நமக்கு வேணும். எப்போவுமே யூஸ் பண்ணாட்டாலும் எப்போவாச்சும் ஒருக்கா யூஸ் பண்ணதுக்கு கேஸ் இல்லைன்னா கரண்ட் அடுப்பு கண்டிப்பாக தேவை தான். அடுப்பு கிடையாது, அதனால் அடுப்பில் வைக்க முடியலை. இந்த மாதிரி சடனாக கிடச்சதுனால எனக்கு ஒரே சந்தோஷந்தான். ஏன்னா எதிர்பார்க்காம கிடைக்கியதில்ல. ஒரு 4 வருஷமாக கேட்ட பிறவே கிடைக்கல. சடனாக அவரே வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறமா ஆன் பண்ணி வச்சு பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கும் ரொம்ப வருஷமாக கேட்டு கிடைக்காம சடனாக ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணியும் பரவாயில்ல, டக்குன்னு ஹீட் ஆகுது. அவ்வளோதான். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.